عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم. صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: تعلموا القرآن واقرؤوه، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய பேரருளால் புனிதமான ரமலான் மாதத்தின் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய 27வது இரவில் அவனால் இறக்கி அருளப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை முழுமைப்படுத்திவிட்டு அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கும் இந்த மகத்தான இரவில் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. இந்த இரவில் அமைய பெற்றிருக்கிற பாக்கியங்களையும் ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அல்லாஹுவினுடைய நாட்டமும் அவனுடைய திட்டமும் இந்த இரவு லைலத்துல் கத்ராக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா அந்த இரவினுடைய பாக்கியத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு அனுதினமும் செய்து கொண்டிருக்கிற அந்த நிஅமத்துக்கள் எண்ணிலடங்காதவை, அது வரையறுத்து சொல்ல முடியாதவை. அல்லாஹ் தினம் தினம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனுடைய நிஅமத்துக்களை நமக்கு தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டே இருக்கிறான். வயின் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வினுடைய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ண முற்பட்டால் உங்களால் எண்ண முடியாது, அதை கணக்கிட முடியாது என்று சொல்லுகிறான். கணக்கிட முடியாத அளவிற்கு ஏராளமான நிஅமத்துக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். வானத்திலிருந்து மிக வேகமாக மழை பெய்கிற பொழுது அந்த மழை துளியை நம்மளால் எண்ண முடியாது. எத்தனை துளி விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கணக்கு பண்ண முடியாது. எது முதல்ல விழுந்த துளி, எது ரெண்டாவது விழக்கூடிய துளி, எது மூணாவது அப்படின்னு நாம் அதை வரிசைப்படுத்த முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து சடன்னு அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த துளி விழுந்துக்கிட்டே இருக்கும், கணக்கிட முடியாது. அந்த மாதிரி அல்லாஹு தஆலா நிஅமத்துக்களை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். எது முதலாவது அப்படின்னு சொல்ல முடியாது. எது நிஅமத்து அப்படின்னு நாம்
அதை முற்படுத்த முடியாது. இதுதான் நியாமத்துன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை தாண்டி இன்னொரு நியாமத்து வரும். ஒரு நியாமத்துக்குள்ளேயே இன்னொரு நியாமத்து இருக்கும். அல்லாஹு தாலா அந்த அளவிற்கு அடியார்களுக்கு தொடர்ந்து நியாமத்துக்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நியாமத்தை நாம் முழுசாக விளங்கி விட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே பல நியாமத்து இருக்கும். நாம் இன்றைக்கி ஒவ்வொரு நேரமும் உணவு அருந்துகிறோம், சாப்பிடுகிறோம். நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் எத்தனை நியாமத்து இருக்கிறது தெரியுமா? நாம் ஒரு ரொட்டி சாப்பிட்றதா இருந்தால் அந்த ரொட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ள 1000 நியாமத்துக்கள் இருக்கிறது. அதை விளங்க வேண்டும். அதை விளங்கினால்தான் அல்லாஹுவினுடைய குதிரத்து நமக்கு புரியும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய முன்ஐம் நியாமத் செய்யக்கூடியவன் என்பது நமக்கு புரியும். அல்லாஹுக்கு சுக்ர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஒரு ரொட்டி சாப்பிட்றதா இருந்தால் நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற முடியுமா? அந்த ரொட்டிக்கான கோதுமை விளையணும். அந்த கோதுமை விளையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் பஞ்சபூதங்களும் சரியாக இருக்கணும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் விளைச்சல் ஏற்படும். இதில் ஏதாவது ஒன்று இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை, நெருப்பு இல்லை, வெப்பம் இல்லை, பூமியில் எந்த விளைச்சலும் ஏற்படாது. பஞ்சபூதங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் விளைச்சல் ஏற்படும், கோதுமை கிடைக்கும். கோதுமை விளைஞ்சிருச்சு, நாம் ரொட்டி சாப்பிட முடியுமா? அதை திரித்து மாவாக மாற்ற வேண்டும். அதை திரித்து மாவாக மாற்றுறதா இருந்தால் மிஷின் வேணும். அந்த மிஷின் செய்கிறதுக்கு இரும்பு வேணும். இரும்பு வச்சு நாம் மிஷினை செஞ்சு மாவாக திரிச்சிட்டோம், அதை அப்படியே சாப்பிட முடியுமா? அதை ரொட்டி சுடுற அளவுக்கு அந்த பதத்திற்கு அதை குழைக்க வேண்டும். குழைச்ச மாவு நம்ம சாப்பிட்ற பதத்திற்கு அதை கல்லில் போட்டு அதை சுட்டு எடுக்க வேண்டும். அதை சுடுறதுக்கு நமக்கு அடுப்பு வேணும், கேஸ் வேணும், சிலிண்டர் வேணும், எல்லாம் வேணும். இது எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு நமக்கு முதல்ல காசு வேணும். சரி, காசு வாங்கியாச்சு, காசு இருக்குது, உணவு வாங்கியாச்சு, ரொட்டி வாங்கியாச்சு, தட்டு இருக்குது, அப்படி சாப்பிட முடியுமா? எடுத்து சாப்பிட்றதுக்கு கை வேணும். அதை சுவைப்பதற்கு நாவு வேணும், மெல்லுவதற்கு பல்லு வேண்டும், விழுங்குவதற்கு தொண்டை வேண்டும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரொட்டி சாப்பிட்டுட்டோம், மென்றுட்டோம், முழுங்கிட்டோம். அது உள்ளே போய் என்ன செய்யணும்? அது சேர வேண்டிய இடத்துல போய் சேரணும். சேரதோடு வேலை முடிஞ்சிருதா? அந்த போன ரொட்டி அதனுடைய சத்து உடம்புல போய் அதற்கான வேலைகள் அது செய்யணும். அதற்கு பிறகு அதிலிருந்து ரத்தம் உரியப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படணும். இது எல்லாம் நடந்தால் தான் ஒரு ரொட்டியை நாம் நிம்மதியாக சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். இது எனக்கு தெரிந்ததை நாம் சொல்கிறேன். இன்னும் அதுக்குள்ளே எவ்வளோ நுணுக்கமான செய்திகள் இருக்கலாம். ஒரு ரொட்டி சாப்பிட்றதுக்குள்ளே இவ்வளோ நியாமத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ரொட்டியை சாப்பிட முடியும். உதாரணத்திற்காக சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தாலா அவ்வளவு அற்புதமான முறையில் நமக்கு நேர்த்தியான முறையில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத்துன்னு நாம் புரியணும். அடியார்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து நியாமத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த மூமின்களில், மக்களில் மிக உயர்ந்தவர்களாக, மிகச்சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ நியாமத்து செஞ்சுருப்பான். சாதாரண மூமின்களுக்கு இவ்வளோ நியாமத்து அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் விசேஷமான மனிதர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்த நியாமத்து எவ்வளோ இருக்கும். அந்த நபிமார்களிலும் மிக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நபியுல் நம்பியா என்று சொல்லப்படுகிற நபிமார்களுக்கெல்லாம் நபியாக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய நியாமத்து எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் விவரித்து சொல்ல முடியாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்குவாங்க. கால் வீங்கி போயிடும். ஹத்தா தவர்ரமத் கதமாகு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. நின்று வணங்கி கால் வீங்கி போச்சுன்னா எவ்வளோ நேரம் நின்று இருப்பாங்க? 1 மணி நேரம் நிற்கிறதுக்கு நமக்கு கால்லாம் வலிக்குது, எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. நின்று கால் வீங்குதுன்னா அவர் அந்த தொழுகையினுடைய உயிரோட்டம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கால் வீங்குற அளவுக்கு தொழுவாங்க. அதற்கான காரணத்தை கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் எனக்கு எவ்வளோ நியாமத்தை செஞ்சுருக்குதான், அந்த நியாமத்துக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
யா ரசூலல்லாஹ் அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிற பொழுது நீங்கள் இவ்வளவு தூரம் வணங்க வேண்டுமா என்ற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் தான் எது? அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த 3 நியமத்துக்களை வல்லுஹா என்ற அத்தியாயத்தில் சொல்லித் தருகிறான். இன்னைக்கு தராபிகளை அந்த சூறா தான் முதல் சூறாவாக ஓதப்பட்டது. வல்லுஹா வல்லையில் இதா சஜா அப்படிங்கிற சூறாவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த 3 நியமத்துக்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துவான். அதில் முதல் நியமத்து அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, நபியே நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹு தாலா உங்களை அரவணைத்து கொண்டான், அடைக்கலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுதே யதீமாக பிறந்தார்கள். இந்த உலகத்தில் ஒரு குழந்தைக்கான மிகப்பெரிய ஆதரவும் ஆறுதலும் யார் அப்படின்னா தாயும் தகப்பனும் தான். தாயும் இருக்க வேண்டும், தகப்பனும் இருக்க வேண்டும். ரெண்டில் யாராவது ஒருத்தர் இல்லாட்டியும் குழந்தை ஏங்கி போயிடும். குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள் கிடைக்காம போயிடும். 2 பேருமே இருக்கணும். ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் திருமண உறவில் முறிவு ஏற்பட்ட அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதற்கான தீர்வை கேட்குறாங்க. எங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி திருமண முறிவு ஏற்பட்டு விட்டது, தெரியாமல் என் கணவர் ஏதோ வார்த்தையை சொல்லிட்டாரு, பிரிவு ஏற்படும்படியான அதாவது விளக்கு ஏற்படும்படியான வார்த்தையை என் கணவர் உச்சரிச்சிட்டாரு. ஆனால் இப்போது எங்களால் பிரிஞ்சு வாழ முடியாது. ஏன்னா எங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, எனக்கும் வயசாகி போச்சு, என்னுடைய கணவருக்கும் வயசாகிடுச்சு, நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது, அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நாங்கள் 2 பேர் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க இருக்காது. 2 பேரும் ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க யார்ட்டாவது ஒருத்தட்ட தான் இருக்கணும். என்கிட்ட இருந்துச்சுன்னா பிள்ளைங்க பசியில் வாடி போயிடும், என் கணவர்கிட்ட விட்டா என் பிள்ளைங்க லைஃப் வீணாக போயிடும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் எங்கள் பிள்ளைங்களுடைய லைஃபுக்கு நல்லது. இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் சட்டத்தை ஆயத்துக்களை இறக்கினான் என்று பார்க்கிறோம். அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க எங்கிட்ட நின்றுச்சுன்னா என்னால் உழைக்க முடியாது, அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாது, பிள்ளைங்க சாப்பிடாம வயிறு நிறையாமல் பசியில் வாடி போயிடும். சரி, தகப்பட்ட நிற்கட்டும் அப்படின்னு தகப்பட்ட விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வளர்ப்பு அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. நான் கூட இருந்தால் தான் பிள்ளைங்களை சரியான முறையில் வளர்க்க முடியும், பிள்ளைங்க வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாயும் வேண்டும், தகப்பனும் வேண்டும் குழந்தைகள் சீர்படுவதற்கு, சரியாக இருப்பதற்கு. அதிலும் குறிப்பாக தாய் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைகளுடைய உலகமே தாய் தான். தாய் இல்லாமல் ஒரு குழந்தை வளர முடியாது. அதை சரியான முறையில் அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ச்சி இருக்காது. எல்லாத்தையும் விட ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமான உறவு அப்படின்னு சொன்னால் தாய் தான். வீட்டில் அம்மா இருந்தாங்க, அத்தா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். இதே மாற்றி யோசிச்சு பாருங்க, வீட்டில் தகப்பன் இருக்காரு, தாய் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு வைங்களேன், தகப்பன் மட்டும் வீட்டில் இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க என்ன கேட்கும் தெரியுமா? தாயிட்ட கேட்ட மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காது. அந்த தகப்பன்ட்ட கேட்குற முதல் கேள்வி அம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்கும். அம்மாவை தான் முதல்ல கேட்கும். அம்மா இல்லைன்னா பிள்ளைங்க இருக்காது. அம்மா தான் பிள்ளைகளுடைய உலகம். அந்த அம்மா ரொம்ப முக்கியமானவர்கள். அதனால்தான் ஷரியத் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பிள்ளைங்க தாயிட்ட தான் இருக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை விட்டால் அந்த பிள்ளைக்கு பக்குவ வயதை அடையிற வரைக்கும் அந்த பிள்ளை தாயிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதற்கு ஓரளவு ஸ்டேஜ் வந்த பிறகு அந்த பிள்ளை யாரிடத்துல நான் இருக்கேன்னு சொல்லி பிரியப்படுதோ அந்த மாதிரி அந்த பிள்ளைய தாயிட்டையோ தகப்பன்ட்டையோ விடலாம் அப்படின்னு சொல்லி ஷரியத் நமக்கு சட்டமாக சொல்கிறது. அப்போ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாயினுடைய அரவணைப்பு வேண்டும். அப்போ தாயும் ரொம்ப முக்கியம், தகப்பனும் ரொம்ப முக்கியம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வை நாம் பார்ப்போம். பிறக்கிற பொழுதே அவர்கள் தந்தையை இழந்து விட்டார்கள். தந்தையினுடைய முகத்தையே பார்க்கல. தாயும் 6 வயசில் அவங்க போயிட்டாங்க. தாயினுடைய வளர்ப்பிலும் அவங்களால இருக்க முடியலை. அப்போ எத்தீமாக அவர்கள் பிறந்தார்கள், எத்தீமாக வாழ்கிறார்கள்.
அந்த யத்தீமாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவே வந்து ஒரு தாயினுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களை அரவணைத்து கொண்டான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் யஜிதுக யத்தீமன் ஃபாவா, நீங்கள் யத்தீமாக இருந்தீர்கள், நான் அரவணைத்து கொண்டேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வவஜதக ஆயிலன் ஃபாகனா, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவன் செய்த 2வது நியாமத்தை சொல்கிறான். தாயும் தகப்பன் என்ற அந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒருவருக்கு எப்படி சொத்து சுகம்லாம் இருக்க முடியும், எப்படி வசதி வாய்ப்பு இருக்க முடியும், காசு பணம் இருக்க முடியும்? அப்போ அவங்க ஏழை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழையாகத்தான் இருந்தார்கள். பசியினுடைய கொடுமையினால் வயிற்றுல கல்லை கட்டினாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஏழையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கியது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் செல்வத்தை வழங்கினேன்கிறான். செல்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பல ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சான். அதுல முதல் விஷயமாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பெருமானாருடைய லைஃபுக்குள்ள அல்லாஹ் கொண்டு வர்றான். மிகப்பெரிய செல்வ சீமாட்டியான ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணத்திற்கு முன்பே வியாபாரத்தின் வழியாக பெருமானாருடைய லைஃபுக்குள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு மனைவி என்ற அந்த உறவுக்குள் வந்து தன்னுடைய செல்வத்தை பூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக செலவு பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்போ ஹதீஜா அம்மையார் மூலமாக அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நண்பர் என்ற அடிப்படையில் பெருமானாருக்காக தன்னுடைய காசு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு போர்க்களங்களின் வழியாக அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். ஏழையாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்திற்கான எல்லா வாசல்களையும் திறந்து கொடுத்தான். இது பெருமானாருக்கு அல்லாஹ் செய்த 2வது நிஅமத். இந்த வல்லுஹா சூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது நிஅமத். 3வது நிஅமத் அல்லாஹ் சொல்றான், வவஜதக லால்லன் ஃபஹதா, நீங்கள் ஷரியத் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஷரியத்தை கொடுத்தான், ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை வழங்கினான். அதாவது குர்ஆனை கொடுத்தது அல்லாஹ் சொல்றான். யத்தீமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே அரவணைப்பவனாக மாறிக்கொண்டான். 2வது, ஏழையாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கினான். 3வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். 3 நிஅமத் வரிசையை சொல்லிட்டானா, இந்த 3 நியாமத்தை சொல்லிட்டு அந்த சூறாவினுடைய கடைசியில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3ஐயும் பற்றி சொல்லும் பொழுது அந்த 3வது சொன்னோம்ல அந்த குர்ஆன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹு தஆலா நியாமத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மீதி 2க்கு அல்லாஹ் நியாமத்துன்னு சொல்லலை, 3மே நியாமத்து தான். ஆனால் அந்த முதல் 2ஐயும் அல்லாஹ் நியாமத்துங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அடையாளப்படுத்தவில்லை. குர்ஆனை மட்டும்தான் அல்லாஹ் நியாமத்துன்னு சொல்றான். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே உங்களுக்கு நான் கொடுத்த நியாமத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறான். செல்வமும் அல்லாஹ்வுடைய நியாமத்து தான். யத்தீமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அரவணைப்பவனாக அடைக்கலம் தருபவனாக மாறிக்கொண்டான் அப்படிங்கிறதும் ஒரு நியமத்து தான். அதை நியமத்துன்னு சொல்லலை, குர்ஆன் கொடுத்தது தான் அல்லாஹ் நியமத்துங்கிறான். குர்ஆன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நியமத். அதற்கு ஈடாக இன்னொரு நியமத் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அல்லாஹ் குர்ஆனை வச்சிருக்கிறான். அர் ரஹ்மான் சூறாவில் வரிசையா அடியாறுகளுக்கு அல்லாஹ் செய்த நியாமத்தை பூரா அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறான். ஒரு 60-70 நியாமத்துக்கள் அந்த ஒரு சூறாக்குள்ள இருக்கு. அதிகமான நியாமத்துக்கள் சொல்லப்பட்ட ஒரு சூரத்துர் ரஹ்மான். ஆனால் அதில் முதல் நியாமத்தை அல்லாஹ் எதை சொல்றான்னா குர்ஆனை தான் சொல்றான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். அந்த சூறாவினுடைய முதல் அத்தியாயமே அதுதான். ரஹ்மானாக இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை தான் முதல் நியாமத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். மனிதனை படைத்தேன் அப்படிங்கிற அந்த மனிதனுடைய படைப்பை அது 2வது அல்லாஹ் பதிவு செய்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான். மனிதனை படைத்தேன் அப்படிங்கிறத அந்த நியாமத்தை 2வதா வச்சிருக்கிறான், குர்ஆனை ஃபர்ஸ்டா வச்சிருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் பிறந்துட்டான், குர்ஆன் இல்லைன்னு வைங்களேன். மனிதன் இருக்கிறான், குர்ஆன் இல்லை அப்படின்னா மனிதன் எப்படி வாழ்வான்? எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையினுடைய விஷயங்களையே குர்ஆன் தானே கற்றுக் கொடுத்துச்சு. குர்ஆன் இல்லை அப்படின்னு சொன்னா மனிதனாக இருக்க மாட்டான், மனிதன் மிருகமாக மாறி போய் விடுவான்.
ஏன்னா குர்ஆன் தான் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது, நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது, பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்தது, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துச்சு. ஒழுக்கம் என்ன குர்ஆன் தான் சொல்லிக் கொடுத்தது. எல்லா மக்களுக்கும் தேவையான அனைத்தையும் குர்ஆன் கற்றுக் கொடுத்தது. எனவேதான் மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நாம மிருகமா மாறி இருப்போம். குர்ஆனை நாம தொடர்ந்து உள்ள போனோம் அப்படின்னா முதல் சூரா ஃபாத்திஹா. ஃபாத்திஹானா நுழைவாயில் அப்படின்னு அர்த்தம், என்ட்ரன்ஸ். அதனுடைய முதல் சூறாவுக்கு என்ட்ரன்ஸ் நல்லா பேர் வச்சிருக்கிறான். அந்த குர்ஆனுடைய என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போனோம்னா முதல் அறை, ஒரு குர்ஆனை ஒரு மாளிகையை நம்ம கற்பனை பண்ணிக்குவோம். என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போயிட்டோம். குர்ஆனுடைய முதல் அறை, முதல் ரூம் எதுன்னா பக்கரா சூரா. அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. பக்கரானா என்னது? மாடுன்னு அர்த்தம். முதல் ஸ்டெப், முதல் ரூம் பக்கரா. அப்படியே அடுத்தடுத்த ரூமுக்கு ஆல இம்ரான், நிசா, மாயிதா, அப்படியே போய் கடைசி ரூம் எதுன்னா நாஸ். நாஸ்னா என்னது? மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். குர்ஆனுடைய முதல் சூறாவை மாடுன்னு வச்சிருக்கிறான், கடைசி சூறாவை மனிதர்னு வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? மாடு போன்று நாகரீகம் இல்லாதவர்கள் குர்ஆனுக்குள் நுழைந்தால் வெளியே வரும் பொழுது அவர்கள் மாடாக வரமாட்டாங்க, மனிதர்களாக மாறித்தான் வருவாங்க. நாகரிகம் இல்லாதவர்கள் குர்ஆனுக்குள் நுழைந்தால் நாகரிகத்தை கற்றுக்கொண்டு வருவார்கள். வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதவங்க குர்ஆனுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வந்தாங்கன்னா வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு கத்துக்கிட்டு வருவாங்க. வியாபாரிகள் உள்ள நுழைஞ்சு வந்தாங்கன்னா சரியான வணிகர்களாக வெளியே வருவாங்க. ஆட்சியாளர்கள் குர்ஆனுக்குள்ள நுழைஞ்சு வந்தாங்கன்னா எப்படி ஆட்சி செய்யணுமோ அப்படி ஆட்சி செய்வாங்க. ஒரு குடும்பஸ்தன் குடும்பத்தில் ஒரு குர்ஆனுக்குள் நுழைந்து வெளியே வந்தால் அவன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியா செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அத்தனை அம்சங்களும் குர்ஆனுக்குள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த குர்ஆனுடைய அமைப்பே நமக்கு சொல்லுது. மக்காவாசிகள் எப்படி இருந்தாங்க? ஆரம்பத்தில் குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் நாகரிகம் தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று அவர்களை அழைக்கிறோம். குர்ஆன் தான் அவர்களை பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது, மனிதர்களாக மாற்றியது, புனிதர்களாக அவர்களை உலகத்தில் உலாவரச் செய்தது. குர்ஆனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. மனிதர்களை உருவாக்கியது, மனித புனிதர்களை இந்த உலகத்திற்கு தந்தது. எல்லா ஒழுக்க நெறிகளையும் அந்த குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. அல்லாஹ் குர்ஆனை பத்தி ஒரு இடத்துல சொல்றான், கதாலிக்கு அவுஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, நம்மிடமிருந்தும் ஒரு ரூஹை உங்களுக்கு வகையாக தந்திருக்கிறோம். ரூஹ்னா அதற்கு பேர் என்ன? உயிர்னு அர்த்தம். உயிர்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உயிருங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் எதை குறிச்சு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா குர்ஆனை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை உயிருங்கிறான். உடலுக்கு எப்படி உயிர் அவசியமோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ரொம்ப அவசியம். உயிரை போல. குர்ஆன் இல்லைன்னா மையத்து தானாமா, வாழ்ந்தும் பயனில்லை, வாழ்க்கை நமக்கு அர்த்தமற்றதாக போய்விடும். அதுதான் நமக்கு உயிராக இருக்கிறது, உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக ரூஹு நல்லா குர்ஆனுக்கு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை பத்தி பேசும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களுக்கு வாழ்வை தருகிற, உங்களுக்கு வாழ்க்கையை தருகிற ஒன்றுக்காக ரசூல் உங்களை கூப்பிட்டா நீங்க பதில் கொடுங்க. வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு விஷயத்திற்காக ரசூல் உங்களை கூப்பிட்டா நீங்க பதில் கொடுங்கிறான். வாழ்க்கை தரக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்னு நாம குர்ஆனுடைய விரிவுரையை தேடுகிற பொழுது கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன்னு சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. குர்ஆனிடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது, நமக்கான பாதுகாப்பு இருக்கிறது, ஈரேற்றம் இருக்கிறது. ஒரு சமூகத்தை குர்ஆன் பாதுகாக்கிறது, ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, ஒரு சமுதாயத்தினுடைய மரபுகள் அழிந்து போகாமல் குர்ஆன் பாதுகாக்கிறது. எதிர்ப்புகள் வருகிற பொழுது, சவால்கள் வருகிற பொழுது அதையெல்லாம் கடந்து மனிதன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கான வழிவகைகளை குர்ஆன் செய்கிறது. ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் காணாமல் போய்விடாமல் பாதுகாக்கக்கூடிய பணியை குர்ஆன் செய்கிறது. இஸ்லாத்திற்கு எதிரான திட்டங்கள் நடக்கிற பொழுதெல்லாம் மனிதர்கள் இந்த சத்திய பாதையை விட்டு விலகாமல் மனிதர்களை காக்கின்ற மகத்தான பணியை குர்ஆன் தான் செய்யுது. ரஷ்யாவில் கம்யூனிசிய புரட்சி ஏற்பட்ட அந்த நேரத்தில் ரஷ்யாவில் பள்ளிவாசல்கள் எல்லாம் மியூசியமாக மாற்றப்பட்டது. பள்ளிவாசல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. பாங்கு ஒலி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன் பிரதி விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீட்டில் குர்ஆன் இருந்தால் அது கிரிமினல் குற்றம் அப்படின்ட்டு கம்யூனிசியம் ஒரு புரட்சி ஏற்படுத்தியது.
எந்த வீட்டிலையும் குரான் இருக்கக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, படிக்கக்கூடாது, மதரசா இருக்கக்கூடாது, பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, வாங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இஸ்லாமே என்னன்னு தெரியாத, தொழுகையே என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறையை, ஒரு ஜெனரேஷனை உருவாக்குனாங்க. அந்த புரட்சி உருவாக்கியது. நீண்ட நீண்ட காலமாக பள்ளிவாசல்ல தொழுகை கிடையாது, பள்ளிவாசலே இல்லை, எங்க தொழுகை நடக்கும்? குரானுக்கான எந்த ஒரு மதரசாக்களும் அங்க கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழலை, ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் இந்தியாவில் இருந்து ஒரு இன்ஜினியர் ரஷ்யாவுக்கு போனாராம். ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார். போன இடத்துல அவர் ஏதோ ஒரு ஸ்டீல் கம்பெனியை பார்வையிடுறதுக்காக போனவர் கரெக்டாக ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுகணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறாரு. பள்ளிவாசல் எங்கேயுமே இல்லை. விசாரித்து பார்த்தா எங்கேயும் பள்ளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு இடத்த காட்டினாங்க, அது முன்னாடி பள்ளிவாசலாக இருந்துச்சு, இப்போ மியூசியமாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, தொழுகை நடக்காதுன்னு தெரியும், நாமளாக தனியாக தொழுதுட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போயிருக்கிறாரு. உள்ளே போய் தக்பீர் கட்டி 2 ரக்கா தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் கூப்பிட்டானா, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனானா. ஒரு சின்ன பையன், எதுக்கு கூப்பிட்றான்னு தெரில. சரி போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போய் பார்த்தா அங்கே நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு பெரியவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்க பாஷையில் பேசுகிறாங்க. இவருக்கு பாதி புரியுது, பாதி புரியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ரஷ்யாவில் பள்ளிவாசல்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. குரான் யாராலும் குரான் ஓத முடியாது. குரான் வச்சிருக்கிறதே ஒரு பெரிய குற்றம், ஒரு கிரிமினல் குற்றம் என்று இங்கே நிலை மாற்றப்பட்டு விட்டது அப்படின்ட்டு அந்த ரஷ்யாவின் நிலைகளை எல்லாம் அவங்க எடுத்து சொல்கிறார். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு ஆசை, குரான் ஓதாத ஒரு சமூகம் உருவாக்கிட்டு இருக்குதே, அவங்க எல்லாருமே முஸ்லீம்கள் தான், சரி நாமளாவது குரான் ஓதி காட்டுவோம், குரானை கேட்க வச்சு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருந்த ஒரு சின்ன குரான் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த இந்தியாவிலிருந்து போன இன்ஜினியர். என்ன ஆச்சரியம், குரான் எடுத்து ஓத ஆரம்பித்த உடனே சுற்றி இருந்த அத்தனை பிள்ளைங்களும் குரானை சரளமாக ஓதுறாங்களாம். இவர் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லா குழந்தைகளும் சரளமாக குரானை இவர் ஃபாலோ பண்ணி ஓதுறாங்க. அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். நீண்ட காலமாக இங்க பாரம்பரியமே மாற்றப்பட்டு விட்டது, இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை துடைத்து எறியப்பட்டு விட்டது, குரான் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பள்ளிவாசலே இல்ல, மதரசாக்களே இல்ல, குரான் பிரதியா ரஷ்யாக்கள்ல கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி இந்த பிள்ளைங்க குரான் ஓதுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார். அப்படிதான் நினைச்சாரா, இந்த புரட்சி குரானுடைய பிரதியை தான் எடுக்க முடிந்ததே தவிர குரான் ஓதுறதை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. குரான் ஓதிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, குரான் இல்லை, ஆனால் குரானுடைய திலாவத் ரஷ்யாவில் அன்னைக்கு இருந்திருக்குது. இந்த வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர் சொல்லுகிறார், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களே இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்ட, இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விஷயங்களும் செய்யப்பட்டு இருக்கிற, தொழுகை இல்லை, குரான் இல்லை, அந்த மாதிரியான நிலை உருவாக்கப்பட்டு விட்ட அந்த ரஷ்யாவில் இப்போதும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமே குரான் தான் அப்படின்னு எழுதுறார். குரான் ஓதி கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவங்க ஈமான் பறிபோகாமல் பாதுகாக்கப்பட்டது. குரானை விட்டுருந்தாங்கன்னா அவங்க ஈமான் இல்லாம போயிருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இல்லாம அவங்க வேறு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த திலாவத்து தான் அவர்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு சமூகத்தினுடைய கல்ச்சரை பாதுகாக்குது, ஒரு சமூகத்தினுடைய நிலையை அவர்கள் சத்தியத்தை விட்டும் புரண்டு விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை குரான் செய்யும். அதனால தான் குரான் இடத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குரான் தான் உங்களை பாதுகாக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறான், அந்த குரான் நம்மளை பாதுகாக்குது. குரான் இல்லை என்றால் இன்னைக்கு நாம சரிகட்டு போயிருப்போம், சத்திய பாதையை விட்டு விலகி சென்று இருப்போம். குரானிடத்தில் நமக்கு லைஃப் இருக்கிறது, அந்த லைஃபையும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. நிம்மதியான வாழ்விற்கு குரான் காரணமாக இருக்கிறது, மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு சொல்லித் தருகிறது. பதட்டங்கள் ஏற்படுகிற பொழுது, சூழ்நிலைகள் வேறு விதமாக செல்லுகிற பொழுது ஒரு மனிதன் நிலை தடுமாறாமல் நிற்பதற்கு குரான் வழிவகை செய்கிறது. எக்ஸாம் போயிட்டு இருக்குது இல்லை, பப்ளிக் எக்ஸாம் தொடங்கிருச்சு. இந்த பப்ளிக் எக்ஸாம் தொடங்குற நேரத்தில் எல்லாருடைய மனதிலையும் ஒரு அச்சம் பிறக்கும். அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறக்கூடிய பிள்ளைங்களுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு என்னென்னா, எக்ஸாம் வந்துட்டாவே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், ஏதாவது சூசைடு,
ஒழுங்காக எக்ஸாம் அட்டன் பண்ணலை, அது அப்படி இருந்துச்சு, கொஸ்டின் இப்படி இருந்துச்சு, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சூசைடினுடைய அந்த செய்திகள், பேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். இந்த பப்ளிக் எக்ஸாமில் அந்த மாதிரி எந்த அசம்பாவிதம் நடக்காமல் நல்லா பாதுகாப்பானாக. அப்போ அந்த மாதிரியான ஒரு நியூஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் வருஷத்துக்கு 8 லட்சம் பேர் தற்கொலை பண்ணுறாங்களாம். உலக சுகாதார மையம் சொல்லுது, வருஷத்தில் 8 லட்சம் பேர் தற்கொலை பண்ணுறாங்க. தற்கொலை பண்ணக்கூடிய மக்களில் ஆச்சரியமான செய்தி என்னன்னா, 80% பேர் கிராஜுவேட், படித்தவங்க. 80 லட்சம் பேர், 8 லட்சம் பேரில் அதில் 80% பேர் படித்தவங்க தான் தற்கொலை பண்ணுறாங்களாம். நீங்கள் தற்கொலை பண்ணக்கூடிய அந்த நிலைகளை நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பாருங்கள். எல்லா கேட்டகரியில் உள்ளவனும் தற்கொலை பண்ணுறான். ஒரு அரசியல்வாதி தற்கொலை பண்ணுறான், ஒரு பணக்காரன் தற்கொலை பண்ணுறான், தொழிலதிபர் தற்கொலை பண்ணுறான், டாக்டர்கள் தற்கொலை பண்ணுறாங்க, வக்கீல்கள் தற்கொலை பண்ணுறாங்க, ஒரு குடும்பஸ்தான் தற்கொலை பண்ணுறான், ஒரு அரசியல்வாதி தற்கொலை பண்ணுறார். எல்லா நிலைகளில் உள்ளவர்களும் தற்கொலை பண்ணுகிறார்கள். தற்கொலை என்ற அந்த மோசமான நிலைக்கு போகாதவர்கள் யார் தெரியுமா? குரானை சுமந்து இருக்கிற ஹாஃபில்களும் ஆலிம்களும். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆலிம், இந்த இமாம் தற்கொலை பண்ணார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹாஃபில் தற்கொலை பண்ணார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட முடியாது. அந்த குரான் அவர்களை பாதுகாக்கிறது. தற்கொலைக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அதுதான் காரணம். மன அழுத்தம் ஒரு மனிதரை வந்து செயல்பட விடாமல் தடுத்துரும். அடுத்த ஸ்டெப்பு வைக்க விடாம அவனை வந்து தடுத்து நிறுத்திடும். வாழ்க்கை அப்படியே முடக்கிரும். மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயம், மன அழுத்தம் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குறான். ஒரு ஆடு நோய்வாய்ப்பட்டுடுச்சு, கால் உடஞ்சி போச்சு அப்படின்னா கொஞ்ச நாளில் அதனுடைய நோய் சரியாச்சு அப்படின்னா அது இயல்பு நிலைக்கு வந்துடும். ஆரோக்கியம் பெருசா பாதுகாப்பு பெருசா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த உதாரணத்தை அவங்க பதிலாக சொல்கிறாங்க. கால் உடஞ்சி போன ஆடு கொஞ்ச நாளில் சரியாகி அது இயல்பு நிலைக்கு திரும்பிடும். ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆடு ஒரு இடத்துல இருக்குது, பக்கத்தில் உணவுலாம் வைக்கப்பட்டிருக்குது, தீனிலாம் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஓனாய் நிற்குது, அல்லது ஒரு சிங்கம் நிற்குது, அல்லது ஒரு புலி கரடி நிற்குது, ஏதாவது ஒன்று நிற்குதுன்னு வைங்களேன். அதை பார்த்து விட்டால் அந்த ஆடு வந்து சாப்பிடாது, அந்த தீனியில் கை வைக்காது. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்குது, அங்கே ஓனாய் நிற்குது, நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற அந்த அச்சமும் பயமும் வந்து விட்டால் அந்த உணவை சாப்பிடாம அப்படியே மௌத்தா போயிருமா. உணவு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் உணவை தொடாது. ஏன்னா அந்த அச்சம், அந்த பயம், அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லைஃபே காலி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து சூசைட் நோக்கி ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்துது. இப்போ பாருங்க, குரானை சுமந்து இருக்கிற ஹாஃபில்கள், ஆலிம்கள், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதா? மன அழுத்தமே இல்லையா? இமாம்களுக்கு மன அழுத்தமே கிடையாதா? இமாம்களுக்கு தான் மன அழுத்தம் ஜாஸ்தி. மார்க்கத்தை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய இமாம்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகம். சமீப காலமாக நீங்க பாருங்க, 30-40 வயசுல இமாம்களுடைய மரணங்கள் நிறைய நாம கேள்விப்படலாம். நல்லா பாதுகாக்கணும். 30-40 வயசுல என்னங்க நோய் இருக்கும்? எந்த கெட்ட பழக்கம் எந்த இமாம்கிட்ட இருக்குது? ஆனால் 30-40 வயசுல இமாம்களுடைய மரண செய்தி வந்துகிட்டே இருக்குது. சென்னையில் இரவு இஷா தொழுக வச்சுட்டு படுத்தவங்க ஃபஜ்ருக்கு எஞ்சிக்கலை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிரபலமான ஒரு மஸ்ஜிதில் இமாமா இருந்தவங்க இஷா தொழு வச்சுட்டு எந்த நோயும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, படுத்துட்டு ஃபஜ்ருக்கு எஞ்சிக்கலை. தூக்கத்திலேயே மைல்டு அட்டாக். என்னன்னு அப்புறம் விசாரிக்கும் பொழுது அன்னைக்கு மாலையில தான் மஹல்லாவில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அந்த மன அழுத்தத்தில் அப்படி போய் படுத்திருக்கிறாரு, வஃபாத். மன அழுத்தங்கள் இமாம்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது, ஹாஃபில்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. கூடுதலாக அவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா குடும்பத்தினுடைய பாரம் ஒரு பக்கம், சமூகத்தினுடைய பாரம் இன்னொரு பக்கம். கவலையும் மன அழுத்தமும் அது நபிமார்களுடைய சுன்னத், நபிமார்களுக்கு இருந்துச்சு. நபிமார்களுக்கு சமுதாயத்தினுடைய கவலை இருந்துச்சா இல்லையா? அல்லாஹ் பெருமானாரை பார்த்து என்ன சொல்றான்? லஅல்லக பாகியுன் நஃப்ஸக. அவங்க ஈமான் கொள்ளல, அவங்க சத்திய பாதையை விட்டு அவங்க தூரமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு உங்களை நீங்க அழிச்சிக்காதீங்க.
அழிச்சிருவீங்க போல தெரியுது அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான் பெருமானாரை பார்த்து. கவலைப்பட்டு உங்களை நீங்க அழிச்சிருவீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கவலைப்பட்டு உடம்பு பலவீனமாகி அது உயிருக்கு ஆபத்தா போயிட போகுதுன்னு அல்லாஹ் பயப்படுறான், அல்லாவே பயப்படுறான், அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படிலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சமுதாயத்தை நினைச்சு கவலைப்பட்டாங்களா இல்லையா? அந்த 100 அந்த சதவீத அந்த கவலையில 100ல் ஒரு 10% இமாம்களுக்கு இருக்கும்ல, குரானை உள்ளத்துல சுமந்து இருக்கக்கூடிய இமாம்களுக்கு ஹாஃபில்களுக்கு இருக்குமா இல்லையா? தீன சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கவலை இருக்குதா இல்லையா? மக்கள் இப்படி சத்திய பாதை விட்டும் அகன்று போறாங்களா அப்படிங்கிற கவலை இருக்குமா இல்லையா? சொல்லியும் எத்தனையோ பேர் திருந்தாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்குமா இல்லையா? நிறைய பேர் தொழுகாம இருக்கிறாங்களே, நோன்பு வைக்காம இருக்கிறாங்களே, அதை சரியா செய்யாம இருக்கிறாங்களே, பாவத்துல மூழ்கி இருக்கு அப்படிங்கிற கவலை இருக்குமா இல்லையா? அந்த கவலை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்? ஆனா நிறுத்துவதில்லை. எந்த இமாமும் தற்கொலை பண்றதில்லை, ஆஃபிலும் தற்கொலை பண்றதில்லை. என்ன காரணம் அப்படின்னா குர்ஆன் தான் அவர்களை பாதுகாக்கிறது. ஏன்னா குர்ஆன் தான் சொல்லுது, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ரப்பு என் கூட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆனை ஓதுறாங்க, அதே குர்ஆனை மக்களுக்கு சொல்றாங்க. அந்த எண்ணம், அந்த உறுதி, அந்த ஈமான் இருக்குமா இல்லையா? ரப்பு என் கூட இருக்கிறான். இந்த வசனம் எப்போ இறங்குச்சு? யார் சொன்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை நிக்குது, முன்னாடி கடல் குறுக்கிடுது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, வசமா சிக்கிட்டாங்க. இப்படி கொண்டு எங்களை நிறுத்திட்டீங்களே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் சொன்ன பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ரப்பு என் கூட இருக்கிறான், எனக்கு அவன் வழிகாட்ட மாட்டானா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இதை விட மிகப்பெரிய ஒரு சிக்கல் உலகத்துல யாருக்கு ஏற்படும்? ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் ரப்பு என் கூட இருக்கிறான், வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. கடலை பிளந்து வழி கொடுத்தானா இல்லையா? அந்த வசனம் குர்ஆன்ல தானே இருக்குது. அந்த குர்ஆன் தான் இன்றைக்கு மக்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது, மக்களுடைய லைஃபை பாதுகாக்குது, வாழ்க்கையை பாதுகாக்குது, அமைதியான சூழலை உருவாக்குகிறது. எனவே குர்ஆன் யாரோடு இருக்கிறதோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவங்க லைஃப் வீணாயிராது, அமைதியான சூழல் உருவாகும், பதட்டமான சூழல் நீங்கிவிடும். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காதிசியா போர்க்களத்தினுடைய அந்த சமயத்துல சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் ஏதோ பதட்டத்துல இருக்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுக்கு முன்னால் நின்று இந்த மாதிரி பயப்படாதீங்க அப்படின்லாம் பயான் பண்ணல. நீங்க பயப்படக்கூடாது, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்லாம் எதையுமே சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு காரியை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு சூரத்துல அன்பால ஓதுங்கன்னாங்க. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூரா நீங்க ஓதுங்க அப்படின்னாங்க. அந்த சூரா ஓத 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 கேட்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அமைதி ஏற்பட்டது, பதட்டம் நீங்கியது, எதிரிகளை சந்திக்க போறோம் அப்படிங்கிற அச்சமே இல்லாத அளவிற்கு அத்தனை பேரும் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. குர்ஆன் ஓதப்படும் பொழுதே அமைதி ஏற்பட்டுரும். நமக்கு அந்த லைஃபை பதட்டம் இல்லாத ஒரு சூழலை அந்த குர்ஆன் உருவாக்கி விடும். எனவே குர்ஆன் தான் நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு அமைதியான சூழலை உருவாக்குகிறது, அசாத்தியமான துணிச்சலை நமக்கு தருகிறது. ஒரே ஒரு செய்தியோடு நிறைவுபடுத்துகிறேன். இந்த உஸ்மானிய பேரரசினுடைய அந்த சாம்ராஜ்யம் கொடிகட்டு கோலோச்சி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. உஸ்மானிய பேரரசு எந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு வீரியமா செயல்படுது, இஸ்லாமியர்கள் எவ்வளவு வீரியமா இருக்கிறது, என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் எங்க பார்த்தாலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க, எங்க பார்த்தாலும் அவங்க நாட்டை பிடிக்கிறாங்க, போர்னு வந்தா அவங்க ஜெயிக்கிறாங்க, வெற்றி கொடி நாட்டுறாங்க, எதிரிகள் மிரண்டோடுற அளவிற்கு இஸ்லாமியர்கள் இவ்வளவு பலமிக்கவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் என்ற ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வந்த விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் அன்னைக்கு மிகப்பெரிய வலிமை மிக்கவர்களாக, நாட்டை ஆளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற அந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைங்க இஸ்லாமியர்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுதே அவங்க குழந்தைகளுக்கு 5-6 வயசுலேயே குர்ஆனை கொடுத்துட்றாங்க, குர்ஆனை மனசுல ஏந்திடுறாங்க, மனசுல குர்ஆன் உள்ளவே உட்கார்ந்துக்குது. 70,000த்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகளை கொண்ட வேர்ட்ஸ், 70,000 வேர்ட்ஸ் குர்ஆன்ல இருக்குது. 70,000 வேர்ட்ஸ்களை கொண்ட அந்த குர்ஆனுடைய அந்த பிரதியை உள்ளத்துல சுமந்து இருக்கிற பொழுது அவங்களுடைய படைப்பாற்றல் எப்படி இருக்கும், வலிமை எப்படி இருக்கும்? எதிரிகளை சந்திக்கிற பொழுது அவன் துணிச்சலா நிற்பான். ஏன்னா ரப்பு என் கூட இருக்கிறான்,
என்கிட்ட குர்ஆன் இருக்கிறது, என் கூட இறைவன் இருக்கிறான் என்ற அந்த மன ஓர்மையோடு, இறையச்சத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, ஈமானோடு நிக்கிற காரணத்தினால துணிஞ்சு நிக்கிறான். பயந்து ஓட மாட்டான் ஒரு முஸ்லிம். ஏன்னா அவன் மனசுல குர்ஆன் இருக்கிறது, அவன் லைஃபுக்குள்ள குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆன் தான் அவனுக்கு துணிச்சலை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, வலிமையை கொடுக்கிறது. அந்த குர்ஆனின் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் இவ்வளவு பலமிக்கவர்களாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்று அந்த முடிவு நமக்கு சொன்னது. இன்னைக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான வேதம் நம்ம கூட இருக்குது, ஆனா நாம அந்த குர்ஆனோடு இருக்கிறோமா என்பதுதான் இங்கே உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி. எத்தனை பேர் குர்ஆனுடைய டச்சில் இருக்கிறோம், குர்ஆனுடைய தொடர்புல இருக்கிறோம்? ரமலானை விட்டால் குர்ஆனை விட்டு தூரமாயிருவோம். குர்ஆனுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் பெரிய செய்த ஒரு நியமத்து. உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்க தான் அன்னைக்கு தராவீகை ஏற்படுத்தி முழு குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு நடைமுறை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு ரம்ஜானிலும் உமர் இப்னு கத்தாப் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா குர்ஆனை கேட்கக்கூடிய ஒரு நசீபு அவங்க மூலமா தான் நமக்கு கிடைச்சிச்சு. இல்லைன்னா அந்த தொடர்பு நமக்கு இல்லாம போயிருக்கும். அதனால குர்ஆனோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுக்க வேண்டும். பிள்ளைங்க மனசுல குர்ஆனை கொண்டு போய் உட்கார வைக்கணும். குர்ஆன் போய் உட்கார்ந்துருச்சுன்னா வேற எதுவும் இருக்காது. சினிமாவோ, பாட்டோ, அசிங்கமான விஷயங்களோ, ஆபாசங்களோ எல்லாம் தூர போயிடும். இது வெளியாக்கிரும். இது என்ன செஞ்சிடும்? எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் உள்ளத்தை விட்டு வெளியாக்கிடும். இது போய் உட்கார்ந்த பிறகு மற்றதையா உட்கார போகுது? உட்காராது. குர்ஆன் தடுத்து அதோட ஃபைட் பண்ணி நீ வெளியே போ அப்படின்னு தள்ளி விட்டுரும். பிள்ளைங்களுடைய உள்ளத்துல நாம குர்ஆனை கொண்டு போய் புகுத்தாத காரணத்தினால கண்டது கலிசர எல்லாம் உள்ளத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. எங்கேயோ அன்னைக்கு பிள்ளைங்க போயிட்டு இருக்கிறாங்க, பசங்க போயிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனை கொடுத்து பாருங்கள், அவர்கள் உங்க வழிக்கு வருவாங்க. ஷரியத்தை விட்டும் கொஞ்சம் கூட அவங்க பாதை மாறி செல்லாம அந்த குர்ஆன் அவங்கள பாதுகாக்கும். இந்த ரகசியத்தை நாம தெரியறதில்லை, இதை நாம விட்டுட்டோம். அதனால பிள்ளைங்க லைஃப் இன்னைக்கு வேறு திசையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. வரும் காலத்தையாவது, வரக்கூடிய ஜெனரேஷனையாவது நாம பாதுகாக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு குர்ஆனை கொடுங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைங்க, உள்ளத்துல குர்ஆனை கொண்டு போய் உட்கார வைங்க. அந்த குர்ஆன் உங்க பிள்ளைங்களுடைய லைஃபை பாதுகாக்கும். தவறான முடிவுக்கு போக மாட்டான், தடுமாற மாட்டான், நிலை தடுமாற மாட்டான், பாதையை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. எல்லா வாழ்க்கையினுடைய மொத்த அம்சங்களும் குர்ஆனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குர்ஆனோடு வாழுகின்ற சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக என்னையும் உங்களையும் எல்லா காலத்திலும் இருக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.